ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி 11th இங்கிலீஷ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது. அதுக்கான கீ ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்னாப்டுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் கட்டு. அதுக்கடுத்து பிரின்ஸ்லிக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சினானிம் அப்படின்னா வெரி லார்ஜ். அதுக்கடுத்து ஸ்மூத்தடுக்கு என்ன சினானிம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ரஸ்ட். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சரு. அதுக்கடுத்து ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஆண்டனிம்ஸில் பார்த்தீங்கன்னா ரெலுக்டன்ட் அப்படிங்கிறதுக்கான ஆண்டனிம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீன் அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆண்டனிம். அதுக்கடுத்து 5th கொஸ்டின் டிஸ்கரேஜ்டுக்கான ஆண்டனிம் எது அப்படின்னு சொன்னால் என்கரேஜ்டு. அதுக்கடுத்து ஃப்ரீக்வெண்ட்டுக்கான ஆண்டனிம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேரு. அதுக்கடுத்து 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னால் என்னென்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டருக்கான காம்பவுண்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான காம்பவுண்ட் வேர்டு. அதுக்கடுத்து சஃபிக்ஸ் பீஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான சஃபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பீஸ்ஃபுல் இதுதான் அதுக்கான கரெக்டான சஃபிக்ஸு. அதுக்கடுத்து 10th கொஸ்டின் ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. பிரேக்கபிள் அப்படிங்கிறதுக்கான ப்ரிஃபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து சூஸ் த கரெக்ட் அப்ராப்ரியேட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா ஐ கேவ் a 1 rupee காயின் டு மை மதர். அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து 12th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடல் வேர்பு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் வுட்டு. 13th கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா இன்டு தி டாக் ஜம்ப்டு இன்டு தி ரிவர். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 14th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கிளிப்டு ஃபார்ம் ஃபார் தி வேர்டு பெராம்புலேட்டர் அப்படிங்கிறதுக்கான கிளிப்டு ஃபார்ம் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ராம் அப்படிங்கிறது தான் கரெக்டான கிளிப்டு ஃபார்மு. அதுக்கடுத்து 15th கொஸ்டினில் கரெக்டான இடியம் கேட்டிருக்காங்க. அலாரம் பெல்ஸ் ரிங்கிங். இதுக்கான கரெக்டான இடியம் என்ன அப்படின்னு சொன்னால் சிங்கிங் ஆஃப் சம்திங் கோயிங் ராங் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து ஹார்ட் ப்ராப்ளம் பார்க்குறவங்க யார் அப்படின்னு சொன்னால் கார்டியாலஜிஸ்ட். அதுக்கடுத்து 17th கொஸ்டின் டேக் என்ன கரெக்டான கொஸ்டின் டேக்னா டசி அப்படிங்கிறது தான் கரெக்டான கொஸ்டின் டேக்கு. ஃபாரின் வேர்ட் இன்ட்டு டூ அப்படிங்கிறதுக்கான ஃபாரின் வேர்டு எது அப்படின்னு சொல்லிட்டுனா கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத தப்பாக எழுதியிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு சொன்னால் ரெஃபரன்ஸ். அதுக்கடுத்து ஏ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பை டயக்ராமில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்ட் அண்டு ஃபுட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கான கரெக்டான ஆன்சர். செகண்டுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாத்ஸு. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3200 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இது 3 மார்க் ஈஸியாகவே எடுத்துருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம லாஸ்ட்டாக ஸ்பாட் தி எரர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வி பாட் சம் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் எஸ் எடுத்துகிட்டு வி பாட் சம் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். செகண்டுக்கு ஐ மெட் ஆன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஆனை எடுத்துகிட்டு ஏ யூரோப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ மட்டும் போட்டிருந்தோம், அது கரெக்டான ஆன்சராக வந்திருக்கும். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டினில் தோ பட் இது ரெண்டுமே இருக்குது. ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதணும், அது கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து காவேரி ஃப்ளோஸ் த்ரூ திருச்சி அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன போடணும் தி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரிங்களா? அதுக்கடுத்து ஐ சேட் பிசைட்ஸ் மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிசைட்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ் வராது, எஸ்ஸை எடுத்துகிட்டு ஐ சேட் பிசைட் மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எழுதணும்னா ரொம்ப ஈஸியான ஸ்பாட் எரர் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம், இது நம்ம பேசின ஆன்சர்ஸ் தான் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அப்ராப்ரியேட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு கரெக்டாக லூஸ் கரெக்டாக தான் 1 and 2 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக சூட்டபிளான கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. அதாவது ஷீலா வென்ட் டு தி லைப்ரரி டிடன்ட் ஷி அப்படிங்கிறது தான் கரெக்டான கொஸ்டின் டேகு. அதுக்கடுத்து சூட்டபிள் லிங்க் வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் யூ கோ டு லைப்ரரி இஃப் அப்படிங்கிறத நீங்கள் சூட்டபிளான லிங்கிங் வேர்டு. சரிங்களா? அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் அப்படின்னு சொல்லி எழுதணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக முடியும். டென்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ 5 மார்க்ஸ் வந்துடும். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணலாம்.